பேசுறியா தம்பி? ஒவ்வொரு வருஷமும் போட்டி நடக்கும் போதெல்லாம் 10-15 பாடை கிடைச்சிருவார் பெரிய பண்ணையாரு. இந்த வருஷம் ஒரு வயதா சிக்கியிருக்க. ஒத்த பணம் சொத்த பணமா போக கூடாதுன்னு பாடையை நல்லா காஸ்ட்லியா கட்ட சொல்லிட்டாரு நம்ம பெரிய பண்ணையாரு. சிக்னல் காட்டி கூப்பிடுதடா, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளமாட்டை பார்த்தா பாரு. என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்குன்னு காளைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடலை புடிங்க. என்ன பண்ணுவேன்? நீ எழுதி கொடுத்தியா? எஸ். ராஜா அவர்கள் இப்பொழுது வாய்க்கு வந்து காளையை அடக்க போகிறார். குட் மார்னிங் காளையா. காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செலன்னு தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதல்ல, நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு. காளையா, பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகுடம் சூடப் போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடருக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பேபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. மனுஷனுக்கு வர நோயெல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா பிரைடேஷன் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்னையா செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மாறுவாடிக்கிட்டு அடமான வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவந்திங்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து தொலைச்சிருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிறா மண்டோதரிய. காளையை அடக்குனா யானையா பரிசா கொடுக்கிற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீ தாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகல மயகிட்டீங்களா? ஏப்பிள்ள மசமசு நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா, நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாருப்பா உன் குருநாதர்? இவருக்கு ரொம்ப தன்னடக்க அதிகம். மாலையை சீக்கிரம் சாத்த தைரியமாயிருங்க. அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. டாய் கூப்பிடுங்கடா நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்தில் அனுப்பிச்சு வைக்கிறா. சாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
ஆமா, ஊதுறவன்ல இருந்து ஓதுறவ வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைமா அலையறாங்கடா. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. மாப்பிள்ளைங்களுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. ஆஃப் பண்ணுங்க. அருவா பிடிச்சவனே காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்று இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடும். கிளிக்கலாடா. காக்கா வலி போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. இல்லடா ஆண்டவனுடைய திருவிளையாடலை பார்த்தீங்களா மாப்பிள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். இந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும், நான் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா எங்க 2 பேருக்கும் ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா, இதே ஒற்றுமை தான் 2 பொண்ணுங்களுக்கும் இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. குரங்கு, டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பொன்னம்பலத்துக்கு பொம்பளை விஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காடா. நினைச்சாலே கூட நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயெல்லாம் நுர சொல்ற மாதிரி இருக்குடா. இதெல்லாம் காரணம் யாரா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. உள்ளங்கவர் கங்கனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதை என்னன்னா? உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொன்னதோ மறைக்காமல் பக்கம் வந்தானா மேலப்பா சரிகா. ஆமா. ஐயோ, தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களடா. ஐயர் 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? காலேஜ்ல என்னமாச்சு? டேய், என்னடா நடக்குதுங்க? ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை. போலீஸ் ஃபோன் போட்டு வர சொல்ல வேண்டியதானே? போலீஸா? அங்க பாருங்க. சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன சார் பார்க்குறீங்க? எப்படியும் வேடிக்கை பார்க்குறதுன்னு முடிவாகி போச்சு. சேரில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு படம் பார்க்குற மாதிரி பாருங்க சார். என்னங்க சார், என்னங்க சார், என்ன சார் முறைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவ்வளோ பெரிய கலவரத்தை கூட கரகாட்டத்தை பார்த்து ரசிக்கிற மாதிரியே ரசிக்கிறீங்களே, எப்படி சார் இது? போலீஸ்காரங்களுக்கு வேடிக்கை பார்க்குறதே வாடிக்கை ஆயிடுச்சு. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவீங்களா இல்லை உள்ளே இருந்தா அப்படியா? சார் டவுட் கிளியர் பண்ணுங்க சார். என்னடா நக்கலா? ஏய்! பார்த்தல்ல, துப்பாக்கி சவுண்டு கேட்டோன்னே ஒரு பையன் இல்லை, எல்லாம் பயந்து ஓடி போட்டானுங்க. இதை நீங்க பண்ணையா?
பிரதர் நீங்க காலை சுடவனா ஆளை சுடவனா மேலையாவது சுடுங்கய்யா. வாங்குற சம்பளத்துக்கு ஏதாவது சுடுங்க. என்னம்மா என்ன பாக்குற? போலீஸ்காரங்கிட்டே இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு பாக்குறியா? உங்களை மாதிரி தப்பான போலீஸ்காரங்களுக்கு ஆப்பு வைக்க வர்றாண்டா எங்க அண்ணன். ராஜாவோட ஆசைப்படியே போலீஸ் அண்ணன் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆயிட்டார். வக்கீல் அண்ணன் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 லாயர் ஆயிட்டார். டாக்டர் அண்ணன் வெளிநாட்டில் படித்து மிகப்பெரிய சர்ஜன் ஆகி சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிட்டார். இந்த நேரத்தில் ராஜாவோட தங்கச்சி லட்சுமிக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் வந்துச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மெட்ராஸில் இருக்கிற அண்ணனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப நத்திங் டு வரி. ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். உடனே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்கிறேன். ஓகே? காலையில் ஏதாவது கோயிலுக்கு போகலான்னு ராஜா கிட்ட சொன்னப்போ எங்கள் அண்ணன் தாண்டா எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு உங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கானே. ஐயோ, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி டாக்டராக நிற்கிறேன்னா அது காரணமே என் தம்பி தான். ஏய் ராஜா, நீ உடனே ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இவ பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வா. எல்லாம் நல்லபடியாக முடியும். சரியா? சரிண்ணே. பாட்டி தங்கச்சி நான் பாத்துக்கிறேன் ராஜா. இவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். தியேட்டர் ரெடி பண்ண சொல்லுங்க. அனஸ்தீஷா கொடுக்க ஏற்பாடு பண்ண ஓகே சொல்லுங்க. டாக்டர். அப்புறம் பாட்டி சிஸ்டர் கூட போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கட்டிடுங்க. 2 லட்சமா? அவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்க தம்பி போறது? ஏன் பாட்டி, ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் கொண்டு வரல? பணமெல்லாம் தேவையில்லை, எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறோம்னு தம்பி தான் சொன்னாப்புல. அவன் சொல்லுவான் பாட்டி, தம்பிக்கு எதுவும் தெரியாது. பேங்க்ல லோன்லாம் போட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலே நான் கட்டியிருக்கேன். இப்படி வரப்போறவங்களுக்குலாம் இலவசமா ஆப்ரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கடன்லாம் எப்படி அடைக்கிறது? என்னங்க தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராத்திரி பகல அந்த தம்பி கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சத எங்களை மாதிரி 4 ஏழைகளுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைச்சிட்டேன் தம்பி. தம்பி என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இதெல்லாம் நான் போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்தை கொடுத்தா ஆப்ரேஷன் பண்றேன். பாட்டி சொல்லுதாயே, இதெல்லாம் நீ என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகை. இதை வித்துட்டு ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிடு. சரிதாயே. கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையா? சரி, வேற வழி இல்லை, உயிரை காப்பாற்றணுமே. இதை வச்சு பணம் எடுத்துருவாங்க, நான் ஆப்ரேஷன் ரெடி. சரிங்க தம்பி. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இன்னொரு ஊசி கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. இனிமே லக்ஷ்மி உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்க தம்பி. தம்பி நீங்க கேட்ட 2 லட்சத்தை என்னால் பெரட்ட முடியல. காதில் கழுத்துல இருக்கிறத விட்டு கூட 1 லட்சம் தான் சேர்ந்துச்சு. இந்தாங்க தம்பி. தம்பி என் பேத்தி உள்ள போய் பார்க்கலாமா தம்பி? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுவாங்க. என்ன பாட்டி இது? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஆபரேஷன் முடிஞ்சதும் பணத்தை கம்மியா கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ டாக்டர், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மொத்த பணத்தை கொடுத்தாதான் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுவேன். புரிஞ்சுதா? அப்படிலாம் சொல்லாத ராசா. ஊர்ல இட்லி வித்தாவது உன் பாக்கி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அறிவு கட்டத்தனமா பேசாத பாட்டி. இட்லி வித்தெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. இங்க பார், 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி ஆச்சுன்னா கூட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டு போக முடியாது. என்னடா சொன்ன? இந்த கைனால எத்தனை நீ வாங்கி சாப்பிட்டுருப்ப. நன்றி எடுத்தனமா பணத்துக்காக ஒரு பச்சை பிள்ளை உயிரோட அப்படி விளையாடுறிய. நீ விளங்குவியா? நாசமா போயிருவ. ஐயோ, கிளவியோட பாவம் உன்னை சும்மா விடாதா? என்ன டாக்டர், என்ன பிரச்சனை? யாரு இவங்க? அது எங்க பாட்டி தான். கொஞ்சம் மனநிலை சரியில்லை. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கேர்ஃபுல். போங்க சார், எல்லாரும் போங்க சார். நோ ப்ராப்ளம். போங்க போங்க சார். எடி பிச்சைக்கார கிழவி, என்
என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் கையாலே ஆபரேஷன் பண்ண வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடியே அடிச்சு அவமானப்படுத்திட்டல. என்ன பண்றேன் பாரு. ராசா ராசா வேணாயா. இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பண்ண தப்புக்கெல்லாம் நான் சிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறதுனால என் பவரை யூஸ் பண்ணி தப்பா கேஸை ஃபைல் பண்ணி நான் தப்பிக்க விட்டுருக்கேன். அதையும் மீறி ஏதாவது ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா இபிக்குள்ள இருக்கிற எல்லா செக்ஷனும் நுழைஞ்சு பிரிச்சு பெஞ்ச் உன்னை எஸ்கேப் பண்ண வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. இது தம்பி கூட்டிட்டு வந்த பொண்ணு. அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நீ பண்ண அந்த கொலைக்கு ஒரே ஒரு விட்னஸ் அந்த கிழவி. அவன் மட்டும் ராஜா கிட்ட போய் சொன்னா அவனை வெட்டி கூறு போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அந்த கிழவியை வெட்டி கூறு போட்டுட்டா